இல்லப்பா, சொல்லுங்க. இன்றைய இளைஞர்களோட போக்கு ம். கொஞ்சம் பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது வியப்பா இருக்கு. ம். அவ்வளவு புரிதல் இருக்கு சமூகத்த பத்தி. ஆமா. ஆ அறிவா இருந்திருக்காங்க. ம். அத்தனை வரலாறு சொல்றாங்க. ம். பெருவாரியான இளைஞர்கள நினைக்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ம். அறிவியல் எதுவுமே இல்லாம ஒரு மாரி ஒரு மாப் மென்டாலிட்டில இருக்கிற மாரியே இருக்காங்க. ஆமா. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்குல்ல? ஆ, சமூகம் இருக்கு இல்லையா? வெளி சமூகம். ஆ, அதான் பள்ளிக்கூடம். ஆமா. இப்ப ஒரு மனிதனை உருவாக்குறது யாரு? வீடு, அப்பா, அம்மா, வீடு, உறவுகள், தெரு, அடுத்து பள்ளிக்கூடம் அப்படின்றதான. அதை விட்டு வெளியில வரும்போது இது எல்லாம் விட அதிகமாக தொடர்பு இருக்கிறது வந்து இந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குறாங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஒரு இலக்கும் தொலைநோக்கு பார்வை இருந்ததுன்னா சரியா இருக்கும் இல்லையா? இப்ப வெளிநாடுகள்லாம் அப்படி இருக்குன்னா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இப்ப படிச்சது சொல்றேன். அவங்கெல்லாம் அறிவியல் மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்க வந்து அந்த அரசாங்கங்கள் வந்து ஆய்வுகளுக்கெல்லாம் அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாம் பயிற்றுவிக்கிறாங்க, பெரிய அளவில் வளர்றாங்க. நம்ம அறிவியல் மனப்பான்மை இருக்கிறதுனால நிதி ஒதுக்குறாங்களா, நிதி ஒதுக்குறதுனால இவங்க அறிவியல் மனப்பான்மை? இரண்டு ஒன்றோட ஒன்று எதை பிரிச்சு பார்க்க முடியாது. சரியா? நல்ல கேள்வி. அது எப்படின்னு சொல்லிட்டு என்னடா இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தேடும் போதுதான் அழகழகான வார்த்தைகளால் அவர் சொல்லியிருக்கு. மூளையை பற்றியே பார்த்தீங்கன்னா, மூளை என்பது அது மண்டை கோடு, மிக பிரம்மாண்டமான மாளிகை, மிக பிரம்மாண்டமான மாளிகை. அங்க கோடிக்கணக்கான மின்மினி நரம்பணுக்கள் இருக்குல்ல, அங்கே வாழ்கிறது. அங்க ஓய்வு என்பதே இல்லை. இரண்டு அந்த நரம்பு அணுக்களும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது இல்லை, அதுல கேப் இருக்கு. அதுக்கு பேர் ஸ்னாப்னு பேரு. அங்க மின்னல் பாலம், என்ன இதுவரைக்கும் நான் படிச்சதே இல்லை, கேள்விப்பட்டது இல்லை. மின்னல் பாலம் அமைக்கிறது. சரிங்களா? அங்க கடத்தும் போது ஆமா 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 அது ஒரு ஒளிவு. அதுதான் நம்ம கூட படிச்சிருக்கோம், ஒளிர்ன்றத. அந்த ஒளிர்றது தான். சரியா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்ற ரசாயனம் பூக்கள் தூவப்படுகிறது. அது அந்த செய்தியை கேட்டோம்னா அடுத்து மின்னல் பாலம், நரம்பு பயணம், மூளை வலுவடைகிறது செய்கிறது. அதனால இதுல நம்ம இது பண்றது சமூகம் தான். தலைவர்கள், குழு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? இங்க குழு தலைவர்கள் இருக்காங்க, சமூக தலைவர்களுக்கு, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து இதெல்லாம் படிக்கணும், அறிவியலை படிக்கணும், உலகத்தை படிக்கணும். அதனாலதான் பட்டியலிட்டு இருக்கு எந்தெந்த நாடுகள் எப்படியெல்லாம் செயல்படுது இளைஞர்களை இது என்ன பண்ணுது. இதுதான் அவர்கள் ஆசிரியர்களாக மாறணும். நம்ம உட்பட, நம்மை போன்றவர்கள், பள்ளியில இருக்கிறவங்க, சமூக தலைவர்கள், இங்க இருக்கிற ஊடகங்கள் ஆசிரியர்களாக மாறி நல்லவைகளையே அதுல போட்டுக்கிட்டே நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்காத